வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்ல we are going to discuss about the structure and properties of the materials, right? So last videoல we have discussed about the introduction of materials. So அது எப்படி வந்து classification பண்ணனும், அதோட overview எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம், right? So நீங்க previous வீடியோ பார்க்கலைனா you can go and check it out. So அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், right? So in the video we will discuss about the structures and properties of materials, right? So video க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ மறக்காம வந்து வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னா அது ஆல்ரெடி வந்து நம்ம இதுலேயே பார்த்துருப்போம் இன்ட்ரோடக்ஷன்லேயே. அதாவது ஆல் த சாலிட் மெட்டீரியல்ஸ், அதோட ஆட்டம்ஸ் வந்து விச் ஆர் அரேஞ்ச் இன் ஸ்பெசிபிக் ஆர்டரா இருக்கும். ஸோ ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதுல வந்து இட் கண்டெயின் சோ மெனி ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸா இருக்கும். அந்த உள்ள ஆட்டம்ஸ் அது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது வந்து அரேஞ்ச் இன் ஸ்பெசிபிக் ஆர்டர். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா we can define the materialities. அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். அந்த மெட்டீரியல் பேர் கிறிஸ்டலைன் சாலிட்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், சரியா? அதர்வைஸ் we can define it as a நான் கிறிஸ்டலைன் ஆர் அமார்ஃபஸ் சாலிட், சரியா? ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து அமார்ஃபஸா இருக்கும், நான் கிறிஸ்டலைன் அதான் சொல்லுவோம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் பார்க்க வேண்டியது லேட்டிஸ். ஸோ லேட்டிஸ்னா என்ன? ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசென்ட் a three-dimensional periodic array of the points coinciding with the atom position. ஸோ ஒரு ஆட்டம்ஸ் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அதை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் தான் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், சரியா? ஸோ இந்த 111 110 அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு இருக்கு, ஒய் ஆக்சிஸ் எவ்வளவு, இசட் ஆக்சிஸ் எவ்வளவு, இதைத்தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு 3-dimensional periodic array of points. அதான் வந்து we are defined it as a lattice அப்படின்னு சொல்றோம், ரைட்? So next வந்து யூனிட் செல். So யூனிட் செல்ங்கிறது it is a smallest repeatable entity, சரியா? So வந்து நிறைய ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். smallest repeatable entity that can be used to completely represent a crystal structure. So ஒரு crystal structure வந்து ஃபுல்லா வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அது வந்து உள்ளதான் வந்து யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூனிட் செல்ல தான் என்ன சொல்லுவோம்னா பில்டிங் பிளாக் ஆஃப் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ உங்க கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரோட பில்டிங் பிளாக்ங்கிறது யூனிட் செல் தான், ரைட்? ஸோ அதான் வந்து இப்போ நெக்ஸ்ட் இதுல கொடுத்துருக்கு, சரியா? ஸோ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் த பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் இன் எ டிஃபைன்ட் ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன். ஸோ நீங்க இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ப்ராப்பர் ஆர்டர்ல வந்து நீங்க வந்து ஒவ்வொன்றும் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல கரெக்டான ப்ராப்பர் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் தான் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட்? So there is a long range order in the crystal and melt at a sharp temperature. So வந்து நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா it is going to melt at a sharp temperature, right? So crystalline solids can be cleaved along the definite planes. So it can be cleaved at a definite planes and crystalline solids in general are anisotropic. Anisotropic னு சொல்லுவோம். crystalline solids வந்து anisotropic அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதுக்கு it has a electrical conductivity and it has a refractive index இருக்கும். thermal expansion also it is having. So வந்து அனிசோட்ராபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து காப்பர், பொட்டாசியம், நைட்ரேட், பென்சோயிக் ஆசிட் இதெல்லாமே வந்து we can give the example for the crystalline solids ஓட எக்ஸாம்பிள்ஸ் தான், சரியா? ஸோ நெக்ஸ்ட் அமார்ஃபஸ். அமார்ஃபஸ் ஆல்ரெடி பார்த்தோம், இம்ப்ராப்பர் அரேஞ்சரா இருக்கும், சரியா? ஸோ நீங்க இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் இல்லாம இங்க ஒன்று அங்க ஒன்று அந்த மாதிரி செதறி இருக்கும். அதான் வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ் சொல்லுவோம். இட் ஹாஸ் a short range order in the solids, right? So it do not have a sharp melting point. So அங்க வந்து கரெக்டான மெல்டிங் பாயிண்ட் ஷார்ப்பா இருக்கும், இங்க வந்து அந்த மாதிரி இருக்காது. they are soft and in a range of temperature தான், சரியா? ஸோ மினிமம் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரெண்டு இருக்கும், அதுல தான் we can define. ஸோ வந்து பர்டிகுலர் இந்த டெம்பரேச்சர்ல அந்த மெட்டீரியல் வந்து மெல்ட் ஆகும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அமார்ஃபஸ் எல்லாம் இப்போ நீங்க கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், சரியா? ஸோ பட் வந்து வேர் இந்த யுவர் கிறிஸ்டல் சாலிட்ஸ்ல வந்து அப்படி வந்து we can define. ஸோ ஷார்ப்பா வந்து we can define the melting point வந்து இந்த இடத்துல தான் வந்து மெல்ட் ஆகும் அப்படின்னு we can provide. அதான் வந்து irregular. அதே மாதிரி இட் இஸ் அண்டர்கோ த இர்ரெகுலர் பிரேக்கேஜ். நீங்க கிளாஸ் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரியா? ஸோ நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரா இருக்கா இல்லையா, அதான் வந்து இர்ரெகுலர் பிரேக்கேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ தே ஆர் ஐசோட்ரோபிக் த ப்ராப்பர்ட்டிஸ், சரியா? ஸோ அங்க வந்து அனிசோட்ரோபிக், இங்க வந்து ஐசோட்ரோபிக், ரைட்? ஸோ ஐசோட்ரோபிக் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டைரக்ஷன் இன் விச் தே ஆர் மெஷர்ட். ஸோ டைரக்ஷனை வச்சு வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு டிபெண்ட் தான், சரியா? அதான் அந்த ஐசோட்ரோபிக் சொல்லுவோம். ஸோ இட் ஹேஸ் ஏ லெஸ் ரிஜிட் ஸ்ட்ரென்த், அதே மாதிரி அந்த அளவுக்கு இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஃபைபர் கிளாஸ், செல்லோஃபேன், டெஃப்லான், பாலியூரித்தேன், நெஃப்லத்தான், பாலிவினைல், பிவிசி இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் த யுவர் அமார்ஃபஸ் சாலிடோட எக்ஸாம்பிள்ஸ், ரைட்?
ஸோ திரும்ப some more points கொடுத்துருக்கு crystal structures. ஸோ இதான் அந்த டயக்ராம்லையும் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ நத்திங் பட் த யூனிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் இன் ஏ crystalline solid or liquid. ஸோ யூனிட் செல்லோட டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. இட் கேன் பி தாட் ஆஃப் ஏ இன்ஃபைனைட்லி ரிப்பீட்டிங் அரே ஆஃப் த 3D பாக்ஸஸ். அதுதான் வந்து யூனிட் செல்னு சொல்லுவோம். சிம்பிளஸ்ட் ரிப்பீட்டிங் யூனிட் இருக்கிறதுல வந்து பேஸ் வந்து யுவர் யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம் சரியா. ஸோ ஈச் யூனிட் செல் இஸ் டிஃபைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ். ஸோ நீங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இங்க மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுதான் the point in space about which the particles are free to vibrate in the crystal. ஸோ அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஈஸியா வந்து வைப்ரேட் ஆகக்கூடிய நம்ம கார்னர் பாயிண்ட் ஒன்னொன்னே வந்து we can define it as a lattice point சொல்லுவோம். ஸோ latticeனா என்ன அப்படின்னா nothing but the collection of points that are divided space into the smaller equally sized segments வந்து we can define. அதான் வந்து lattice னு சொல்றோம் சரியா. ஸோ space lattice அப்படின்னா என்னன்னா distribution of the point in the 3D in such a way that every point has a identical surroundings of the other point arrays. So ஒன்னே வந்து we can have சரியா. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் வந்து it has a identical surroundings மற்ற பாயிண்ட் கூட வந்து அரேல வந்து இருக்கும். அதான் என்ன சொல்றோம்னா infinite of array of point in 3D which every point has surrounding identical to other point of the array. So ஒவ்வொரு பாயிண்ட் வந்து வேற ஒரு இது கூட வந்து சுத்தி வந்து இருக்குல்லையா, அதான் வந்து சொல்றோம் ஸ்பேஸ் லேட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் சரியா. ஸோ நீங்க மெயினாக தெரிய வந்து இந்த யூனிட் செல் அது தெரிஞ்சா போதும் சரியா. ஸோ இதுக்கப்புறம் வரதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட். ஸோ we are having a schematic unit cell. ஸோ ஒன்லயே வந்து we are having different kind of unit cell. ஸோ அதில் மெயினாக வந்து நம்ம 4 தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் கியூபிக், அடுத்து பிசிசி சொல்லக்கூடிய பாடி சென்டர் கியூபிக், தேர்ட் ஒன் இஸ் த ஃபேஸ் சென்டர்டு கியூபிக், ஃபோர்த் ஒன் இஸ் த ஹெக்ஸகனல் க்ளோஸ்டு பேக் சரியா. ஸோ சிம்பிள் கியூபிக்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் நார்மல் கியூப் இருக்குல்லையா அதுல தான். ஸோ இதில் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்லி அட் த கார்னர். ஸோ ஒன்லயே வந்து நம்ம கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 8 இருக்கும் சரியா. ஸோ அதே பிசிசினா கார்னர்ல 8 இருக்கும். அது வந்து பாடி சென்டர். ஸோ நேம்லயே இருக்கு பாடி சென்டர்னா இப்போ பாடியோட சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கு சரியா. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து we are having one more atom. அப்போ வந்து டோட்டலா 9 ஆட்டம்ஸ் வந்து வரும் பாடி சென்டர். ஸோ ஃபேஸ் சென்டர்னா ஃபேஸ்ல இருக்கு ஃபேஸ் சென்டர்ட். ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபேஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனலா இருக்கும் சரியா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் யுவர் கார்னர் பாயிண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு கார்னர்லயும் வந்து ஃபர்ஸ்ட் 8 இருக்கும். ஸோ இங்க வந்து 6 ஸ்பேசஸ்னா 6 ஸ்பேசஸ்ல அடிஷனலா ஒன்று இருக்கும் சரியா. ஸோ ஹெக்ஸகனல். ஸோ ஹெக்ஸகனல் ஷேப்னா நம்மளுக்கு தெரியும் 6 பாயிண்ட் வந்து கிடைக்கும் சரியா. ஸோ நீங்க வந்து டாப்ல ஒரு ஹெக்ஸகனல், பாட்டம்ல ஒரு ஹெக்ஸகனல். ஸோ அதை ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ இதவரை வந்து சென்டர்ல வந்து 3 ஆட்டம்ஸ் அது வந்து செப்பரேட்டா வந்து உள்ள இருக்கும் சரியா. அதான் வந்து ஹெக்ஸகனல் க்ளோஸ்டு பேக்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிசிசி. ஸோ பிசிசி ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி சொன்னதுதான் சரியா. ஸோ சிம்பிளஸ்ட் ரிப்பீட்டிங் யூனிட் இன் பாடி சென்டர் கியூபிக் சிஸ்டம். So there are 8 identical particles on the 8 corner இருக்கும் சரியா. அது தவிர வந்து சென்டரா வந்து பாடி சென்டர்ல ஒன்று இருந்துச்சுன்னா அதான் வந்து 9th ஐடென்டிக்கல் பார்ட்டிகலா சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து டபிள்யூ டங்ஸ்டன், மாலிப்டினம், குரோமியம் இது எல்லாமே வந்து பிசிசி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் சரியா. ஸோ இது தவிர வந்து அயன், ஆல்பா அயன், ஸோ டெல்டா அயனும் வரும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்சிசி. ஸோ எஃப்சிசி இதை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா வந்து இப்போ லாஸ்ட் இதுல வரும் சரியா. ஸோ அடுத்தடுத்து வரையில சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்சிசி. ஸோ ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் ஆல்ரெடி சொன்னதுதான் சரியா. ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லயே வந்து அடிஷனல் ஆட்டம்ஸ் வந்து வரும். ஸோ டோட்டல் வந்து அப்போ 14 சரியா. ஸோ 6 ஃபேசஸ் இருக்கு, 8 கார்னர் இருக்கு. ஸோ டோட்டல் வந்து 14 ஐடென்டிக்கல் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து காப்பர், அலுமினியம், நிக்கல், பிபி, லெட், கோல்டு, சில்வர் இது எல்லாமே வந்து இதுல தான் வரும். எஃப்சிசி தான் வரும் சரியா. ஸோ இந்த இதெல்லாம் எப்படி ஞாபகம் வைக்கிற அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே அடுத்த இதுல சொல்றேன் சரியா. நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ல இருக்கும். ஸோ இதான் லாஸ்ட் உள்ளது ஹெக்ஸகனல் க்ளோஸ்டு பேக் ஹெச்சிசிபி அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இட் இஸ் த ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் ஆன் த கார்னர் ஆஃப் த ஹெக்ஸகன். ஸோ ஹெக்ஸகன்ல உள்ளது சைடு இஸ் 7 பாயிண்ட் சேம் பேஸ் டு அதர் சைட். ஸோ ஃபார் யர் டோட்டல் 17 சரியா. ஸோ சென்டர்ல 3 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்க ஒரு 3 வரும் ரைட். ஸோ அதை அவர் வந்து இங்க சென்டர் பாயிண்டையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ரைட். ஸோ இங்க வந்து சென்டர் டு சென்டர் கனெக்ட் ஆயிருக்கும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் 6 கார்னர் சரியா. ஸோ டோட்டல் இங்க ஒரு 12, 14. ஸோ சென்டர்ல ஒரு 3, டோட்டல் வந்து 17 ஐட்டம் 17 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மெக்னீசியம், ஜிங்க், டைட்டானியம், கேட்மியம், ஜிர்கோனியம் இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் த ஹெச்சிசிபி. ஸோ நெக்ஸ்ட் தெரிய வேண்டியது பேக்கிங் எஃபிஷியன்சி ஆர் அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு டைரக்ட் கொஸ்டினாவே கேட்பாங்க. ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஆல்சோ நோன் அஸ் த பேக்கிங் ஃபிராக்ஷன் ஆர் அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர்னு சொல்றோம். It is the percentage of the total space filled by the particle. So total வந்து உள்ள வால்யூம்ல வந்து
எவ்வளவுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு டோட்டல் ஸ்பேஸ் வந்து, அதுதான் பேக்கிங் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ ஹெச்சிசிபி நீங்க ஹெக்ஸாகனல் க்ளோஸ்டு பேக் எடுத்தோம்னா 75% வந்து டோட்டலா வந்து ஃபில் ஆயிருக்கும். அதை வந்து அட்டாமிக் ஃபேக்டர் வந்து 0.74 மென்ஷன் பண்ணிருப்போம். அதே இது பிசிசி எடுத்திருந்தீங்கன்னா 68% ஃபில் ஆயிருக்கும், அது வந்து 0.68 சொல்லுவோம். இல்லையா? ஸோ அதான் வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி இப்போ சொன்னது. வால்யூம் ஆக்குபைடு பை ஆல் த ஸ்பியர்ஸ் இன் த யூனிட் செல் டிவைடட் பை த டோட்டல் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இன்டு 100. இதான் வந்து பிசிசி. ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ கொடுத்துருக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு. சரியா? ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம 0.74 ஹெச்சிசிபிக்கு பார்த்தோம், பிசிசிக்கு இப்போ 68%. ரைட். ஸோ இங்க வந்து ஏங்கிறது வந்து இப்போ எட்ஜா வந்து எடுத்திருப்போம். சரியா? ஸோ அதே மாதிரி ஆல் த ஸ்பியர்ஸ் ஆர் டச்சிங் ஈச் அதர். ஸோ ஏ ஈக்குவல் டு 2r. ஸோ நீங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நார்மலா வந்து ஒரு கியூப் வரைகிறோம், அது தவிர வந்து இங்க ஸ்பியர் வந்து ஒவ்வொரு நீங்க பாயிண்ட்டுக்கும், அதாவது இப்ப நம்ம ஒவ்வொரு லேட்டிஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இதுல வந்து ஸ்பியர் டிரா பண்ணுங்கன்னா 2 ஸ்பியரும் டச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க இருந்து இப்போ இது ஒரு ரேடியஸ் இருக்குமா, ஸோ இங்க இருந்து இங்க ஒரு ரேடியஸ் வரும், ஸோ இந்த சைடு இப்போ ஒரு ரேடியஸ் வரும். ஸோ டோட்டலா சேர்ந்தது வந்து நம்ம கியூபோட ஒரு லென்த். இதான் வந்து நம்ம லென்த்ங்கிறது ஏ, ரேடியஸ் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஆர். ஸோ அதான் வந்து ஏ ஈக்குவல் டு 2r. ஸோ ஒரு ஏங்கிறது 2 ரேடியஸ் சேர்ந்ததா இருக்கும். ஸோ இதை வச்சா வந்து நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் பெர் யூனிட் செல்ல வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ டோட்டல் இங்கே வந்து 1/8 × 8. ஸோ டோட்டலாக வந்து 1 இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் ஸ்பியர்ஸ் பெர் யூனிட் செல் வந்து 1 வருது. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா வந்து 4/3 πr கியூப் தெரியும். ஸோ கியூபுக்கு ஃபார்முலா ஏ கியூப். சரியா? ஸோ இங்கே ஏக்கு வந்து 2r வருது இல்லையா? ஸோ இது வந்து சிம்ப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆக்குபைடு வந்து 52% கிடைக்கும். சரியா? ஸோ பிசிசி யூ வில் கெட் த 0.52. sorry, not the BCC, simple cubic. சரியா? so simple cubic இது வந்து. so இதான் அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். so ஜெனரலா அந்த ரொட்டேஷன்லாம் வந்து எப்படி டிஃபைன் பண்ணனும் கொடுத்திருக்கு. so ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் னு சொல்றோம். so lattice spacing ABC, ஆங்கிள் வந்து ஆல்பா பீட்டா காமா வச்சிருப்போம். ABCங்கிறது டிஸ்டன்ஸ், ஆல்பா பீட்டா காமாங்கிறது ஆங்கிள். so நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஓவர் யூனிட் செல்ல உள்ளது n, கோஆர்டினேஷன் நம்பர் CN மென்ஷன் பண்ணுவோம். APFங்கிறது அட்டாமிக் ஃபேக்டர். சரியா? ஸோ ஒன்னொன்னுல இப்போ அடுத்த டேபிள் காட்டுவேன், அதுக்காக இவ்வளோ எக்ஸ்பான்ஷன் மட்டும் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ மோஸ்ட் காமன்ஸ் உள்ளது இதுதான். ஸோ BCC, FCC அண்ட் HCP அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதான் வந்து APF இப்போ கால்குலேட் பண்ண ஃபார்முலா அதே தான். சரியா? ஸோ அங்கே வால்யூம் ஆக்குபைன்னு பார்த்தோம்னா அதான் இங்கே மாற்றி எழுதியிருக்கு. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஒன் ஆட்டம். ஸோ ஒரு ஆட்டத்துக்கு வந்து எவ்வளோ இருக்கு இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை த வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். இதை போட்டீங்கன்னா we can calculate the APF. ஸோ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ டைரக்டா வந்து சிம்பிள் கியூபிக் ஆர் BCC ஆர் FCC ஆர் HCP. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் கியூபிக். ஸோ இதோட வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஸோ எவ்வளோ இருக்குன்னா சிம்பிள் கியூபிக்னா 1, ஸோ BCCக்கு 2, ஸோ இங்கே வந்து 4, இங்கே 6. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 × 2. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இன்ட்டு 2, இங்கே +2, லாஸ்ட் மட்டும் +2 வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இங்கே இன்ட்டு 2 வரும், இங்கே இன்ட்டு 2 வரும், இங்கே மட்டும் +2, லாஸ்ட் இது மட்டும் +2 போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே வந்து கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து ஸ்டார்டிங் வித் 6. ஸோ 6, அடுத்து வந்து +2 8, அடுத்து +4 12, இங்கேயும் 12 தான். சரியா? ஸோ A/R. ஸோ இந்த ரேஷியோ வச்சு சின்ன சின்ன கொஸ்டின் ப்ராப்ளம் கூட கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம சைடு பார்த்தோம் இல்லையா, கியூபோட சைடுக்கும் அந்த ரேடியஸ் அதுக்குள்ள ரேஷியோ வந்து ஸோ வந்து ஜென்ரலா வந்து ஸ்டார்டிங் வந்து 4/4 ஞாபகம் வச்சுங்க. உள்ள வந்து √4, √3, √2. ஸோ நீங்க √2 போட்டீங்கன்னா 2ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ 2 வந்துருச்சுன்னா இப்போ 4 × 2 கேன்சல் பண்ணா இங்க 2 வரும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இப்போ 4/2 2ன்னு வரும். அதான் வந்து A/R. அதான் A = 2r பார்த்துருந்தோம் இல்லையா? சிம்பிள் கியூபிக் அதுதான். ஸோ எதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கோம்னா ஃபார்முலா வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 4/4 போட்டலாம். இங்க 4 3 2 வரும். இங்கே வந்து இதே தான், இது வந்து ரிப்பீட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து 4/√4 அதே தான் இங்கே வரும். சரியா? ஸோ இதோட அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் APF வந்து 0.52, அடுத்தது 68, இங்க வந்து 0.74, 0.74 அவ்வளவுதான். சரியா? இதே தான் இப்போ இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரக்சர் சிம்பிள் கியூபிக். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 4க்கு அதே தான். ஸோ இப்போ மேலே உள்ள டேபிளில் பார்த்தது தான். ஸோ இதை வேற நம்மளுக்கு தெரியும்னா அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் வாய்டுன்னு கேட்பாங்க. ஸோ பெர்சன்டேஜ் வாய்டுனா ஒன்றும் கிடையாது,
APF 1 minus APF போட்டீங்கன்னா அது percentage of void கிடைச்சிரும். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 1 வரணும் அவ்வளவுதான். ஸோ APF ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம் 0.52, இங்க 0.68, இங்க 0.74, இங்கே 0.74. ஸோ இங்க 1 minus 0.68 போட்டீங்கன்னா 0.32, இங்கே 1 minus போட்டீங்கன்னா 0.26, இங்கே வந்து 1 minus போட்டுருங்க, you will get the answer. ஸோ coordination number 6, 8, 12, 12. ஸோ இங்க வந்து 1, 2, 4, 6. Yeah. So BCC, FCC and HCP. So number of slip system கேட்கலாம் சரியா. So number of slip system வந்து ஒன்னொன்னுக்கு எவ்வளவு இருக்கு. So BCC, so first வந்து நீங்க லாஸ்ட்ல இருந்து வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க. So hexagonal HCP க்கு வந்து number of slip system 3 இருக்கும். So இங்க வந்து into 4 அடுத்து போட்டுங்க. So இங்க வந்து into 4 போட்டீங்கன்னா you will get the 12. So 3 into 4 12 கிடைக்கும். Again into 4 போட்டீங்கன்னா 48 கிடைக்கும். So number of slip system கேட்கலாம். So இங்க வந்து 48, இங்க 12, இங்க கிடையாது. So examples வச்சே வந்து question கேட்பாங்க. So first இது simple cubic, manganese, polonium, fluorspar, oxygen, இது எல்லாமே வந்து example for the simple cubic. So BCC க்கு example titanium, lithium, sodium, tungsten, chromium, vanadium. So ironல வந்து alpha ion and beta ion, delta ion. So இது எல்லாமே வந்து it is the example for the BCC. So iron மட்டும் ரெண்டுலயுமே வரும். iron வச்சு question கேட்பாங்க, important சரியா. So either so gamma ion அது மட்டும் வந்து இருந்துச்சுன்னா வந்து we can define it as a FCC structure சரியா. அதாவது என்ன அர்த்தம்னா அயனோட டெம்பரேச்சர் வந்து இந்த 910 ல இருந்து சரியா. ஸோ அரௌண்ட் 13,400 நியர்பை. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா இட் இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் காமா அயன் பார்ப்போம் சரியா. ஸோ இது எல்லாமே அடுத்து நம்ம ஹீட் ட்ரீட்மெண்ட் டாபிக் பார்க்கல ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ காமா அயன் வந்து FCC இன் ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான் சரியா. ஸோ இதை வர வந்து நீங்க 910 கம்மியா உள்ள ஸ்ட்ரக்சர் எடுத்திருந்தாலும் ஓகே தான். எதர் ஆல்பா அயன் ஆர் பீட்டா அயன், அப்படி இல்ல 1400க்கு மேல. ஸோ இப்போ வந்து டெல்டா ஸ்டேஜ் ஆயிருச்சு. ஸோ டெல்டா அயன் வந்துருச்சுன்னா we can define it as a BCC ஸ்ட்ரக்சரா இருக்கும் சரியா. ஸோ FCC அதர் எக்ஸாம்பிள்ஸ் காப்பர், ஸோ கோல்டு, NI, BB, AL சரியா. ஸோ சில்வர், பிளாட்டினம், கால்சியம் இது எல்லாமே வந்து FCC ஸ்ட்ரக்சர். So last HCP example magnesium, zinc, titanium, cadmium, zirconium, beryllium, cobalt, graphite. சரியா. So இதெல்லாமே example for the HCP. Right? So இத வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் வச்சு சப்போஸ் இந்த क्वेश्चन கேக்குறாங்க, நம்ம நிறைய வந்து வந்திருக்கு. So இது எப்படி வந்து ஈஸியா ஞாபகம் வைக்கிற ட்ரிக். So first simple cubic அதுக்கு வந்து நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. simple man posted in Florida சரியா. சிம்பிள் மேன் போஸ்டட் இன் ஃப்ளோரிடா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்க வந்து சிம்பிள் அப்படிங்கறது வந்து இங்க எதை சொல்லுதுன்னா சிம்பிள் கியூபிக் சொல்லுது. ஸோ மேன்ங்கிறதுல M எடுத்துங்க, N எடுத்துங்க. ஸோ M and N ஃபார் த மேங்கனீஸ். ஸோ பொலைனியம் PO. ஸோ ஃப்ளோரிடானா ஃப்ளோர்ஸ்பேர் சரியா. ஸோ இங்க ஃப்ளோர்ஸ்பேர் வருது இல்லையா, அதான் வந்து சிம்பிள் கியூபிக் ஞாபகம் வைக்கிறது. ஸோ அடுத்து BCC எப்படி ஞாபகம் வைக்கிறது. ஸோ டேலண்டட் லினா சரியா. ஸோ லினாங்கிறது வந்து ஒரு ஆள் பெர்சன் பேர் ஞாபகம் வச்சுங்க. டேலண்டட் லினா watch creative iron movie சரியா. so watch creative iron movie. talented person, talented Lina, watch creative iron movie. so இங்க talentedங்கிறது இங்க நம்ம டைட்டானியம் சொல்லுவோம் சரியா. so இது வந்து லித்தியம், சோடியம், டங்ஸ்டன், குரோமியம், அயன்ல வந்து ஆல்ரெடி சொன்னதுதான் ஆல்பா அயன், பீட்டா அயன் அண்ட் டெல்டா அயன் வரும். மாலிப்டினியம், so விங்கிறது வெனேடியம் சரியா. so talented Lina watch creative iron movie. இது வந்து BCC ஸ்ட்ரக்சருக்கு வரும் ஞாபகம் வச்சுங்க சரியா. ஸோ BCCனா டேலண்ட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க ரைட். ஸோ அடுத்து FCC. ஸோ FCC எப்படி ஞாபகம் வைக்கிறது. நிக்கில் லீட் த பார்ட்டி ஆஃப் மெட்டாலிக்ஸ். ஸோ நிக்கில்ங்கிறது வந்து இட் இஸ் கோயிங் டு லீட் த பார்ட்டி ஆஃப் மெட்டாலிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுல வந்து NI நிக்கில்ங்கிறது நிக்கல் ஞாபகம் வச்சுங்க. லெட் தெரியும் PB சரியா. ஸோ இங்க பார்ட்டி P வருது. இட் இஸ் டிஃபைன்ஸ் யுவர் பிளாட்டினம். ஸோ இந்த மெட்டாலிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச மெட்டாலிக்ஸ் எல்லாமே தான் சரியா. ஸோ காப்பர், அலுமினியம், கோல்டு, சில்வர் இது எல்லாமே வந்துடும் மெட்டாலிக்ஸ். இல்லைங்க அயன் மட்டும் என்ன வரும்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, காமா அயன் மட்டும் FCCல வரும் சரியா. ஸோ HCP எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ MG&Co சரியா. ஸோ MG&Coங்கிறது வந்து ஒரு கம்பெனி நேம் மாதிரி வச்சுங்க. ஸோ ஒரு பேக்கரி கம்பெனி சரியா. ஸோ MG&Co பேக்கரி கேக்ஸ் ஆர் great, super tasty and it is also on time delivery also சரியா. சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சோ MG&Co பேக்கரி. சோ MGங்கிறது மெக்னீசியம், கோபால்ட். சோ பேக்கரிக்கு இங்க B இருக்கும், பெரிலியம் சரியா.
சோ இங்க சிங்கிறது இங்க கேட்மியத்தை சொல்லுவோம் சரியா. சோ இங்க மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இட் ரெப்ரசன்ட்ஸ் த கேட்மியம், சிடி கேட்மியம் ரெப்ரசன்ட் பண்ணுது. சோ கிரேட்ங்கிறது வந்து கிராஃபைட்டை மென்ஷன் பண்றோம். சோ கிரேட் சூப்பர் டேஸ்ட்ல இருந்து எஸ்க்கு பதிலா இசட் ஆகுதுங்க, சூப்பர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சோ வந்து இசட்ஆர், சோ ஜிர்கோனியம் வந்துருது சரியா. சோ இசட்ஆர் சூப்பர்ல வந்து இசட் இங்க ஆர், ஜிர்கோனியம் டேஸ்டி டிஎஸ்டி, சோ இங்க டிஐ வந்துடணும், டைட்டானியம் சரியா. சோ அது மாதிரி ஆன் டைம் நான் சொல்லுவோம் ஜிங்க், சோ ஜிங்க வந்து ஷார்ப் வருது அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. சோ ஜிங்க்னு வந்துருது, சோ அது வந்து ஆன் டைம் டெலிவரியும் கிடைக்கும். சோ ஜிங்க் இசட்னு வந்துடும் சரியா. சோ இது வந்து ஹை குவாலிட்டி ப்ராடக்டா இருக்கும் பேக்கரி கம்பெனி வந்து, அதனால ஹெச்சிபி அதுக்கு வந்து ஹெச் ஞாபகம் வச்சுங்க. சோ எம்ஜி அண்ட் கோ பேக்கரி கேக்ஸ் ஆர் கிரேட் சூப்பர் டேஸ்டி அண்ட் ஆல்சோ ஆன் டைம் டெலிவரி. சோ இந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கீங்க ரைட். ஏன்னா வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க, ஏன்னா வந்து நம்ம எல்லாமே ஞாபகம் வைக்கிற கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது தவிர வேற என்ன நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம தெரிய வேண்டியதுன்னா, ஹெச்சிபில சி பை ஏ ரேஷியோ வந்து 1.633 இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்டை வந்து மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, நீங்க கியூபிக்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏபிசி இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுல சி டிவைடட் பை ஏ ஹெச்சிபியில் எடுக்கும்போது 1.633 வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேக்கிங் சீக்வன்ஸ் எஃப்சிசில வந்து 3 இதுக்கு ஒருக்கா வந்து மாறும், ஏபிசி அதுக்கப்புறம் செட்டு ஏபிசி அந்த மாதிரி வரும். அதே இது ஹெச்சிபி எக்ஸடர்னல் க்ளோஸ்டு பேக் ஸ்டேக்கிங் சீக்வன்ஸ் எடுத்தீங்கன்னா ஏபி ஏபி ஏபி, ஸோ 2 செட்டுக்கு ஒருக்கா வந்து மாறிட்டே வரும், ஏபி ஏபி ஆகும். ஸோ இதை அமார்ஃபஸ் மெட்டீரியல் அதோட எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ சோக்கு, கிளாஸ், சார்கோல் இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் த அமார்ஃபஸ். ஏன்னா இதை கூட வந்து கொஸ்டின் கேட்கலாம், இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் சரியா. ஸோ நம்மளுக்கு வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல வராது, அமார்ஃபஸ் ஸ்ட்ரக்சர்ல வரும் சரியா. ஸோ கோக்கு, கிளாஸ், சார்கோல் எல்லாமே. ஸோ இதை பேஸ் பண்ணி டைரக்டா கேட்பாங்க, இந்த 7 பேசிக் கிறிஸ்டல் சிஸ்டம் வந்து இருக்கு சரியா. ஸோ அது எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா, கேட்ச் ஓஆர் அண்ட் ஹெச்எம்டி சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கேட்ச் ஓஆர் அண்ட் ஹெச்எம்டி அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ கேட்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிடி அதை எழுதிக்கோங்க, சிடி கேட்ச் ஓஆர் அண்ட் ஹெச்எம்டி. ஸோ ஓஆர்ங்கிறது ஆர்த்தோரோம்பிக் ரோமோஹெட்ரல் ட்ரையாகனல் சொல்லுவோம் சரியா. ஸோ இங்க ஹெச்எம்டிக்கு ஹெக்ஸாகனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்க டேபிள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ கேட்சுக்கு வந்து சிடி இதான் கேட்ச்னு சொன்னோம் சரியா. ஸோ கேட்ச் ஓஆர் ஆபரேஷன் ரிசர்ச் சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால ஓஆர் வரணும். ஆர்த்தோரோம்பிக் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபோர்த் வந்து ரோமோஹெட்ரல். ஸோ எதுக்கு அந்த ஆர்டர்லன்னா, ஏன்னா அடுத்து வந்து இந்த லேட்டிஸ் பெராமீட்டர் அண்ட் ஆங்கிள் வந்து ஞாபகம் வைக்கிறது ஈஸியா வந்து இப்போ இப்படி படிச்சீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்காக தான். ஏன்னா இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, டைரக்டா வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து ஹெச்எம்டி இப்போ சப்ஜெக்ட் பார்த்துட்டோம், ஹெக்ஸாகனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ஸோ லாஸ்ட் வந்து 2 டி வரதே கன்ஃபியூஸ் ஆகணும் ஒன்றும் கிடையாது. மோனோக்ளினிக் வந்தா ட்ரைக்ளினிக் வரணும், 2 கிளினிக் ஞாபகம் வச்சுங்க. ஹெக்ஸாகனல் அண்ட் ஹெக்ஸாகனல் வந்துருச்சுன்னா மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், ஹெச்எம்டி 2 கிளினிக் தான் லாஸ்டா வருது ரைட். ஸோ இது எப்படி ஞாபகம் வைக்கிறது, இது எப்படி எழுதுறதுன்னா, ஃபர்ஸ்ட் கியூபிக்ல வந்து ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி இது வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிடணும் சரியா. ஸோ இது வந்து எல்லாத்துலயுமே கியூபிக்ங்கிறது ஈக்குவல் சிமிட்ரியா வந்து வர்றதுனால ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி தான் எழுதுவோம். ஸோ அதுக்கப்புறம் டெட்ராஹெட்ரல் எழுதும் போது ஏ அதாவது லாஸ்ட் இதை மட்டும் நாட் ஈக்குவல் டு போடணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி எழுதையில ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, லாஸ்ட் இதை மட்டும் நாட் ஈக்குவல் போட்டுருங்க. அடுத்து ஆர்த்தோரோம்பிக் எழுதும் போது எல்லாமே நாட் ஈக்குவல், அவ்வளவுதான். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி, ஸோ எல்லாமே வந்து நாட் ஈக்குவலா இருக்கும் ரைட். ஸோ இப்போ 3 செட் இப்போ முடிஞ்சிருச்சுன்னா இதை வந்து அப்படியே மறுபடியும் ஒரு 3 இதுக்கு ரிப்பீட் பண்ணிடலாம், அவ்வளவுதான் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஞாபகம் இருந்தா போதும், அடுத்த 3 அப்படியே தான் வரும். ஸோ இங்கே வந்து ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி தான், அடுத்து ஏ ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி, அடுத்ததுல எல்லாமே நாட் ஈக்குவல் டு. ஸோ லாஸ்ட் இது வந்து இருக்கிறதுல ஒஸ்ட் கேஸ் தான் ட்ரைக்ளினிக், எல்லாமே வந்து நாட் ஈக்குவல் தான் வரும். ஏ பி சி நாட் ஈக்குவல், அதே மாதிரி ஆல்பா பீட்டா காமாவும் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி, எல்லாமே நாட் ஈக்குவல் வந்துச்சுன்னா ட்ரைக்ளினிக். இருக்கிறதுல ஈஸி இதுதான், இருக்கிறதுல ஒஸ்ட் கேஸ். அதே மாதிரி எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா கியூபிக்கா இருக்கும், அதான் ஃபர்ஸ்ட் இதுல எழுதிருக்கும். ஏபிசி ஈக்குவலா இருக்கும், ஆல்பா பீட்டா காமாவும் 90 டிகிரி எக்ஸாக்டா வந்து இருக்கும். இங்க வந்து எதுவுமே வந்து ஈக்குவல் இருக்காது, ட்ரைக்ளினிக் அண்ட் கியூபிக் சரியா. சோ இப்போ இதை எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் 3 இது வந்து ஒரே மாதிரி வரும் சரியா. அங்க வந்து 3 செட்டா எழுதணும். இங்க ஃபர்ஸ்ட் 3க்கு வந்து சேம், அதே தான் ஆல்பா பீட்டா காமா 90, ஆல்பா பீட்டா காமா 90, ஆல்பா பீட்டா காமா 90 சரியா. சோ இப்போ அடுத்தது ரோமோஹெட்ரல் ஆர் ட்ரையாகனல். சோ ஆல்பா பீட்டா காமா எல்லாமே வந்து நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி, அதாவது எல்லாமே ஈக்குவலா இருக்கும் பட் நாட் ஈக்குவல் 90. சோ வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம், ஈக்குவல் மட்டும் கிராஸ் பண்ணிருங்க, அவ்வளவுதான் சரியா. சோ அடுத்ததுல ஹெக்ஸாகனல் எப்படி ஆவீங்கன்னா, ஆல்பா பீட்டா இந்த ரெண்டையும் மட்டும் 90 டிகிரி எழுதணும், காமா ஈக்குவல் டு 120 டிகிரி
சரியா? ஆக்சுவலா அந்த ஹெக்ஸாகனல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பழைய கொஸ்டின் எடுத்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சர் மட்டுமே கொஸ்டின் நிறைய இடம் கேட்டிருப்பாங்க. எதர் நீங்க இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எடுத்தாலும் சரி, கேட் கொஸ்டின்லயுமே இந்த ஹெக்ஸாகனல் ஷேப்புக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சரியா? இந்த காமா வந்து 120 டிகிரி வர்றதுனால இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்க. ஆல்பா பீட்டா 90 இருக்கும், காமா மட்டும் 120 டிகிரி இருக்கும். சரியா? சோ அடுத்து மோனோக்ளினிக் எப்படி ஞாபகம் வைக்கலாம்? இங்க ஆல்பா பீட்டா முடிஞ்சிருச்சு. அப்ப ரிமைனிங் உள்ளது இப்ப ஆல்பாவையும் காமாவை ஈக்குவேட் பண்ணிருங்க. ஆல்பா காமா வந்து 90 டிகிரி, பீட்டா நாட் ஈக்குவல் டு 90. இங்க மட்டும் வந்து காமா வந்து 120 டிகிரி வரும். ஸ்பெஷல் கேஸ் ஹெக்ஸாகனல். சரியா? ஞாபகம் வச்சுங்க. இதை மட்டும் கேட்பாங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்கு, இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த மாதிரி படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து டைரக்ட் கொஸ்டினா வரும். ஸோ கேட்ச் ஓவர் சப்ஜெக்ட் அண்ட் ஹெச்எம்டி ஞாபகம் வச்சுங்க. சரியா? இதை வந்து ஃபில் பண்ற மாடல். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. சரியா? ஸோ நம்ம கிறிஸ்டலோட பாயிண்ட் டிஃபெக்ட், லைன் டிஃபெக்ட், ஸோ இது எல்லாமே சொல்லுவோம். சரியா? ஸோ அது எல்லாமே we will discuss in the next videos. Right? So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.